மூன்று முடிச்சு. அத்தியாயம் 46. லட்சுமி பாட்டி பேசிய வார்த்தையை கேட்டு கலங்கி போன அஸ்வினி அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் வேகமாக படியேறி அறை உள்ளே நுழைந்தாள். அறையை பூட்டி வேகமாக மெத்தையில் சென்ற அமர்ந்த அவளுக்கு அவர் பேசிய வார்த்தை மிகவும் கனமாக இருந்து இருக்க அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் என்ன செய்வது? இது எல்லாம் நடக்கும் என்று கனவா கண்டாள்? அது முன்பே நடக்கும் என்று தெரிந்து இருந்தால் கண்டிப்பாக இப்படியெல்லாம் செய்து இருக்க மாட்டாளே. அதனை நினைத்தபடி அமர்ந்து இருக்க அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து சென்று கதவை திறக்க வாசலில் நின்று கொண்டு இருந்தார் சாந்தி. அவரை பார்த்ததும் அத்தை என்று அவள் அழைக்க, நான் உள்ள வரலாமா என்று அவர் கேட்கவும் அவள் நகரவும் அறையின் உள்ளே நுழைந்த சாந்தி, பாட்டி பேசியத நீ பெருசா எடுத்துக்காதடா என்று கூறவும் அவள் அவரை பார்த்து தலை குனிந்து கொள்ளவும், அது நீ வரலன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்று அவர் கூற அதில் மெதுவாக நிமிர்ந்து அவரை பார்த்தாள். திவ்யா எப்பவும் போல வீட்டுக்கு வந்துட்டால. திவ்யா வண்டியிலிருந்து இறங்கும்போது நீயும் இறங்குவேன்னு நினைச்சேன். ஆனா திவ்யா இறங்குனதும் வண்டி வேகமா அங்க இருந்து கிளம்புனதும் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. திவ்யா கிட்ட போய் உன்னை பத்தி கேட்கும்போது எனக்கு என்னமா தெரியும், அவளோட கிளாஸ் வேற ஒரு பிளாக், என்னோட கிளாஸ் வேற ஒரு பிளாக், நான் பேசிக்கிட்டே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை எப்படி அங்க காண்டாக்ட் பண்றது எனக்கு புரியல. நான் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டேன். நீ ஸ்கூல்ல இருக்கியா இல்ல வேற எதுவும்? ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு இது சென்னையில முதல் நாள் வேற, ரொம்ப பயந்துட்டேன். அப்ப வேற அத்தை வந்து உன்னை பத்தி விசாரிச்சாங்களா. நீ வரேன்னு சொன்னதும் அத்தையும் திட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் நான் உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் உங்கள் மாமா நான் ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நீயும் ஃபோன் பண்ணிட்ட. நான் நீ ஸ்கூலில் தான் இருக்கேன்னு திரும்பி உங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். அதுதான் பாட்டிக்கு கோபம். அது மாமா வேலையில் இருந்தாங்க இல்லை, அங்கே இருந்து உன்னை கூப்பிட வந்ததுனால தான் அவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு. சாரிடா என்று சாந்தி கூறவும், பரவாயில்ல, தப்பு என் மேலே தானே அத்தை இருக்குது என்று அவள் மெல்லிய குரலில் சொல்லவும், இனிமே இந்த மாதிரி பண்ணாதடா என்று சாந்தி கூற சரி என்று தலையசைத்து கொண்ட அஸ்வினி மெதுவாக எழுந்து பாத்ரூமை நோக்கி நகரவும் சாந்தி அறையை விட்டு வெளியில் சென்றார். அவர் வெளியில் சென்றதும் அவள் அடுத்த நிமிடம் கதவை பூட்டி தன்னுடைய பாத்ரூம் உள்ளே நுழைந்தவள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உடையை மாற்றி மெத்தையில் வந்து அமர்ந்த அவள் புத்தகத்தை திறந்து அதன் உள்ளே இருந்த வாக்கியங்களை படிக்க தொடங்கினாள். தனக்கு ஏதேனும் தெரிகிறதா என்று பார்த்து அவளுக்கு அப்பொழுதுதான் கம்ப்யூட்டர் நினைவு வந்தது. அட, இதை பத்தி சொல்லியிருந்தாளே ஸ்ருதி என்று யோசித்தபடி நேராக கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்த அவள் அதனை உயிர்ப்பித்து ஸ்ருதி சொல்லிக் கொடுத்தது போல் அவள் அதனை ஓபன் செய்ய அத்தனை ஆனந்தமாக இருந்தது. அப்பாடா என்று ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்ட அவள் மீண்டும் அதனை பயன்படுத்த முயற்சி செய்து இறுதியில் ஒரு வழியாக ஸ்ருதி சொல்லிக் கொடுத்தது போலவே அனைத்தையும் செய்து முடித்தாள். அதற்கு 1 மணி நேரம் சென்று இருக்க ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு கடிகாரத்தை பார்த்த பொழுது மணியோ 7 என்று காட்டிக்கொண்டு இருந்தது. கடவுளே என்று தன் தலையில் தட்டி கொண்ட அவள் எழுந்து அறையின் கதவை திறந்து மெதுவாக பார்க்கவும் அங்கு யாரும் இல்லாததை பார்த்ததும், இப்போ கீழே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி சில நிமிடங்கள் கடத்திய அவள் இதற்கு மேலும் இங்கு நின்று நேரத்தை கடத்தாமல் கீழே சென்று தன் அத்தையிடம் பேசிவிட்டு ஏதேனும் உதவி இருந்தால் செய்து கொள்ளலாம் என்று வேகமாக கதவை மூடிவிட்டு வெளியில் வந்தாள். அவள் கீழே வருவதை பார்த்த லட்சுமி பாட்டி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த மேல என்று கேட்கவும், அது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாட்டி என்று அவள் சொல்லவும், போய் உங்க அத்தை சமைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணு என்று லட்சுமி பாட்டி கூறவும் சரி என்று தலையசைத்த அஸ்வினி நேராக கிச்சன் உள்ளே நுழைந்தவள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அவள் அத்தையை பார்த்து, அத்தை நான் என்ன பண்ணணும் என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ண வேண்டாம் என்று சாந்தி கூறவும், இல்லை அது அத்தை பாட்டி உங்களுக்கு உதவி பண்ண சொன்னாங்க, காய்கறி ஏதாவது நறுக்கி தரட்டுமா என்று அஸ்வினி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா என்று கூற, அப்போ வேற ஏதாவது செய்யட்டுமா என்று அஸ்வினி கேட்க, வேண்டாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ இங்க உட்கார் என்று அங்கு இருந்த திண்டினை காட்டவும்,
இல்ல, பாட்டி பார்த்துட்டாங்கன்னா திட்டுவாங்க என்று கூறவும், அதை கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ இரு என்று அவளிடம் கூறி தன் வேலையை செய்து கொண்டு இருந்தார் சாந்தி. அத்தை, எனக்கு சும்மா இருக்க முடியல என்று அவள் கூறவும், அப்ப போய் படி என்று அவர் கூற, இல்ல அது பாட்டி என்று அவள் தயங்கிக் கொண்டு இருக்க, பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ற குரல் அவளுக்கு பின்னால் இருந்து வரவும் சட்டென்று திரும்பி பார்க்க அங்கு சுப்பிரமணியன் நின்று கொண்டு இருந்தார். உன்னை இங்க வேலை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வரல, உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இருக்கேன். போய் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு என்று சுப்பிரமணி கூறவும், அதை கேட்டதும் மாமா என்று மெதுவாக அவள் அமர்ந்து இருந்த திண்டிலிருந்து கீழே இறங்கினாள். போடா என்று அவர் கூறவும், அவள் சரி என்று தலையசைத்து கிச்சனை விட்டு வெளியில் வரவும், அவளை பார்த்த பாட்டி, உன்னை நான் சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே சொன்னேன் என்று கேட்கவும், அது என்று அவள் தயக்கத்தோடு நிற்க, அம்மா, அவளை இங்க படிக்க வைக்க கூட்டிட்டு வந்திருக்கோம், வேலை செய்யறதுக்கு இல்ல, இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு என்று அழுத்தமாக அவர் கூறவும், தன் மகனை அமைதியாக பார்த்த லட்சுமி பாட்டி அஸ்வினியை பார்க்கவும், போன்னு சொன்ன அஸ்வினி என்று சுப்பிரமணி சொல்லவும், அவள் சரி என்று தலையசைத்து நேராக மாடியில் இருந்த அறை உள்ளே நுழைந்தாள். அவள் ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டபடி எழுத வேண்டிய பொருட்களை எடுத்து எழுத தொடங்கினாள். அனைத்தையும் எழுதி முடித்து கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த பொழுது இரவு 9 தொட்டு இருந்தது. இடையில் உணவுக்காக கீழே சென்று அவள் உணவை உண்டு முடித்து மீண்டும் மேலே வந்து தன் வேலை அனைத்தையும் முடித்து கடிகாரத்தை பார்த்த அவள், கடவுளே எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு என்று யோசித்தபடி அனைத்தையும் எடுத்து வைத்து தூங்க தொடங்கினாள். காலையில் வழக்கம் போல் 5 மணி அளவில் தூக்கம் தெளிந்து மெதுவாக எழுந்து அமர்ந்த அவள் கடிகாரத்தை பார்த்து 5 மணி என்றதும் புத்தகத்தை திறந்து சில நொடிகள் படித்து கொண்டு இருந்தாள். 5:30 மணி அளவில் பல் துலக்கி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்த அவள் அங்கு ஹாலில் அமர்ந்து இருந்த பாட்டியை பார்த்ததும் சற்று தயக்கத்தோடு நிற்கவும், உனக்கு எழுந்து வர இவ்வளவு நேரமா? போன வாரம் சொன்ன இல்ல, செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோவில்ல போய் விளக்கு போடணும் அப்படின்னு என்று பாட்டி அவளுக்கு நினைவுபடுத்தவும், அப்பொழுதுதான் அந்த விஷயம் அவளுக்கு நினைவுக்கே வந்தது. பாட்டி, அது என்று அவள் தயங்கவும், சீக்கிரம் குளிச்சிட்டு வா என்று அழுத்தமாக அவர் கூற, அடுத்த நிமிடம் விட்டால் போதும் என்று வேகமாக மாடியை நோக்கி ஓடினாள். சில நிமிடத்திற்குள் குளித்து முடித்து உடையை மாற்றி அவள் ஈர தலையை துவட்டி 2 பக்கமும் கொஞ்சமாக முடியை எடுத்து ஒரு சிறிய கிளிப்பின் உள்ளே மாட்டிக்கொண்ட அவள் ஒரு சாதாரண சுடிதாரில் தன் தோளில் ஷாலை போட்டுக்கொண்டு வேகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தவள் பாட்டியின் அருகில் சென்று நிற்க, வா என்று அவளை அழைத்து கொண்டு வெளியில் சென்றார் அவர். அனைத்து பொருட்களையும் அவர் ஏற்கனவே எடுத்து வைத்து இருக்க நேராக காரில் அமர்ந்தனர். கார் அங்கிருந்து கோவிலை நோக்கி கிளம்பியது. கோவில் அங்கு இருந்து கிட்டத்தட்ட 40 நிமிட தொலைவில் இருந்தது. அதுவும் இன்று அங்கு இருந்த சென்னை டிராபிக்கில் மிகவும் மோசமாக இருந்தது. அனைத்தையும் கடந்து அவள் கோவிலுக்கு சென்ற பொழுது 7 மணியை தொட்டு இருந்தது. ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்ட அவள் வாகனத்தில் இருந்து அவள் இறங்கவும் அவளை தொடர்ந்து இறங்கிய பாட்டி, வா என்று அழைத்து சென்று கோவில் உள்ளே நுழைந்தார். வழக்கம் போல் கௌதம் பெயரில் அர்ச்சனை செய்து விளக்கு போடு என்று சொல்லவும், முதல் வாரம் பாட்டி சொல்லிக் கொடுத்தது போலவே அவள் எலுமிச்சையை பிழிந்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றினாள். போய் அடிப்பிரதட்சணம் பண்ணு என்று கூறவும் அவள் சரி என்று தலையசைத்து ஒவ்வொரு அடியாக எடுத்து அந்த கோவிலை 108 முறை அடிப்பிரதட்சணம் செய்து பெருமூச்சு ஒன்று இழுத்துவிட்டு பாட்டியின் பக்கம் திரும்பி அவள் பார்க்கவும், முடிச்சிட்டேன் பாட்டி என்று அவர் கூறிய பொழுது மணி 7:30 தொட்டு இருந்தது. கிளம்பலாம் என்று இருவரும் அங்கு இருந்து கிளம்பி மீண்டும் வாகனத்தில் ஏறி அமர்ந்து அங்கு இருந்து பயணத்தை தொடங்க அவர்கள் வீடு வந்து சேர்ந்த பொழுது சென்னை டிராபிக்கில் அவர்கள் மீண்டும் வீடு வந்த பொழுது 8:30 தொட்டு இருந்தது. 1 மணி நேர டிராவல். அதில் வீடு வந்து சேர்ந்த அவள் கடிகாரத்தை பார்த்து, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள பள்ளி வாகனம் வந்துடும் என்பதை உணர்ந்த அவள் வேக வேகமாக தன் கையில் இருந்த பூஜை கூடையை கொண்டு சென்று பூஜை அறையில் வைத்தவள் குங்குமத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டில் கொஞ்சமாக மாங்கல்யத்திலும் வைத்து வேகமாக வெளியில் வந்த அவள் கடகடவென்று மாடிப்படி ஏறி ஓடினாள். அறையில் அவள் கிளம்பி கொண்டு இருக்க அதே நேரத்தில் கீழே பஸ் வந்ததற்கான சத்தம் கேட்டது. அவள் அதிர்ச்சியில் உறைந்து வேகமாக தன் அறையில் இருந்த அந்த சிறிய ஜன்னலை திறந்து வெளியில் பார்க்க திவ்யா பஸ்ஸின் உள்ளே ஏறுவது தெளிவாக தெரிந்தது. அவள் அதனை பார்க்கும்போது பஸ் அங்கு இருந்து கடந்து சென்று இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள் அஸ்வினி. அத்தியாயம் 47.
அறை உள்ளே நுழைந்து இருந்த அஸ்வினி வேக வேகமாக தன் உடையை மாற்றி பள்ளி சீருடைக்கு மாறிய அவள் தன் தலைமுடியை அவிழ்த்து அதிலிருந்த பூக்களை எடுத்து தன் தலையை இரண்டாக பின்னலிட்டு கொண்டு இருந்தாள். அந்த நேரம் பின்னால் இருந்து கேட்ட அந்த வாகன சத்தத்தில் வேகமாக அந்த அறையின் ஜன்னல் வழியாக கீழே பார்க்க அங்கு பள்ளி வாகனம் நின்று கொண்டு இருந்தது. அதனை பார்த்து தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. கடவுளே என்று அவள், நானும் வரணும் திவ்யா என்று சத்தமாக அழைக்கச் செல்ல அதனுள் திவ்யா வாகனத்தின் உள்ளே ஏறிவிட அடுத்த நிமிடம் வாகனம் அங்கு இருந்து கிளம்பி இருந்தது. அத்தனை அதிர்ச்சி கொடுத்தது அஸ்வினிக்கு. அப்படியே உறைந்து நின்று விட்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் தன் பள்ளி பேகை தூக்கி கொண்டு அறையை விட்டு அவள் வெளியில் வர அங்கு ஹாலில் அமர்ந்து இருந்த லட்சுமி பாட்டி, இன்னும் நீ போகலையா என்று கேட்கவும் அவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி நின்று கொண்டு இருந்தாள். அவளை பார்த்த சாந்தி, கிளம்பலையா என்று கேட்கவும், அது அத்தை, நான் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வண்டி போயிடுச்சு என்று அவள் தடுமாற்றத்தோடு கூறவும், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் என்று லட்சுமி பாட்டி திட்டவும் தலை குனிந்து கொண்டாள். அவள் என்ன இதை அனைத்தையும் வேண்டும் என்று செய்தாள்? சத்தியமாக அவளுக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது முன்பே நினைவில் இருந்து இருந்தாள். முன்பே குளித்து தயாராகி கீழே வந்து இருப்பாள். அதனை நினைத்த அவள் தன் பள்ளி பேகை இறுக்கமாக பிடித்தபடி நின்று கொண்டு இருக்க, அதே நேரம் தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்த சுப்பிரமணி அங்கு நின்று இருந்த அஸ்வினியை பார்த்து, நீ இன்னும் ஸ்கூல் போகலையா அஸ்வினி என்று கேட்கவும் அவள் தலை குனிந்து நின்று இருந்தாள். அது என்னங்க, அவ கோவில் போயிட்டு வந்தா இல்ல, அதனால அவளுக்கு டைம் ஆகிடுச்சு என்று சாந்தி கூறவும், அதை கேட்டதுமே அவளை பார்க்க தலை குனிந்து நின்று இருந்த அவளை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மாதிரியாக போய்விட்டது. தன் மாமா அப்பா என்று இருவருக்கும் நடுவில் புன்னகையோடு சந்தோஷமாக நடந்து வந்த அவளும், தன் முன்னால் தலை குனிந்து நின்று அவளும் என்று இருவரையும் ஒப்பிட்டு பார்த்த சுப்பிரமணிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவர் கூறவும் அதை கேட்ட பின்புதான் உயிரே வந்தது. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதானே, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போக போறேன்னு சொல்லிட்டு இருந்த என்று லட்சுமி பாட்டி கேட்கவும் அதை கேட்ட சுப்பிரமணி, ஆமாம்மா, இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடாம இருக்க முடியுமா என்று சுப்பிரமணி கேட்கவும், அவ சின்ன பொண்ணு ஒன்றும் இல்லையே, ஏதோ குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, பெரிய பொண்ணு தானே, அதுவும் கல்யாணம் கூட ஆகிடுச்சு என்று அவர் கூறவும் அவளுக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. அவள் தலை குனிந்து நின்றாள். என்னமோ நான் வேண்டுமென்றே திருமணம் செய்து கொண்ட மாதிரி பேசிக்கொள்கிறார்கள் என்று மனதிற்குள் தோன்றியது. ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ள முடியாது அல்லவா? அதனால் அவள் மௌனத்தை கடைபிடித்து நின்று இருந்தாள். அம்மா, பார்த்து பேசுங்க, என்னமோ அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. நம்ம தான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இருக்கோம். அஸ்வினி நம்மளுடைய பொறுப்பு என்று அழுத்தமாக தன் அம்மாவை பார்த்து கூறிய சுப்பிரமணி, அஸ்வினி வா போலாம் என்று அழைக்கவும் அவள் சரி என்று தலையசைத்து அவருக்கு பின்னால் நடந்து செல்ல, நீ சாப்பிட்டு போடா என்று லட்சுமி பாட்டி சத்தமாக சொல்லவும் அதை கேட்ட பின்பு, வேண்டாம், நான் அஸ்வினியை ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது பார்த்துக்கிறேன் என்று கூறவும், என்னங்க அஸ்வினியும் இன்னும் சாப்பிடவே இல்லை என்று சாந்தி கூறவும் அவள் வார்த்தையில் நின்று திரும்பி அஸ்வினியை பார்த்த சுப்பிரமணி, சாப்பிடவாடா என்று அழைக்கவும், இல்ல பரவாயில்ல மாமா என்று அவள் தடுமாற்றத்தோடு பதில் சொல்ல, வான்னு சொன்னேன் என்று அவளை டைனிங் டேபிளில் அழைத்து சென்று அவளை அமர வைத்த அவர் ஒரு தட்டில் அவளுக்கு உணவை எடுத்து வைத்து, சாப்பிடு என்று கூறவும் அவள் 2 இட்லியை வேகமாக சாப்பிட்டு முடித்தாள். எழுந்து சென்று கையை கழுவி தட்டையும் கழுவி வைத்துவிட்டு வேகமாக வந்தாள். இருவரும் அங்கு இருந்து ஒன்றாக கிளம்பினர். பள்ளி முன்பு வாகனம் நிற்க அதில் இருந்து இறங்கிக் கொண்ட அஸ்வினி, மன்னிச்சிடுங்க மாமா, என்னுடைய தப்பு தான், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்று அவள் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா என்று கேட்க, அது என்று அவள் தடுமாற்றத்தோடு பார்க்கவும் தன் கார்டை எடுத்து நீட்டினார். இது என்னுடைய ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பருக்கு உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இந்த நம்பருக்கு ஃபோன் போடு. ஆமாம், சாப்பாட்டுக்கு அத்தை காசு கொடுத்தாங்களா என்று கேட்கவும் அவள் தடுமாற்றத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அவள் தடுமாற்றத்தை பார்த்த அவருக்கு காசு கொடுக்கவில்லை என்பது உணர்ந்து கொண்ட அவர் தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து நீட்டினார். பரவாயில்ல மாமா என்று அவள் கூறவும், வச்சுக்கோ என்று நீட்ட அவர் வாங்கி கொண்டாள். ஒருவேளை நீ ஸ்கூல் பஸ்ஸை விட்டுட்ட அப்படின்னா எனக்கு ஃபோன் போடு, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போவேன் என்று கூறவும் சரி என்று தலையசைத்தாள்.
அவர் அங்கு இருந்து சென்றதும் வேகமாக பள்ளி உள்ளே நுழைந்த அவள் நேராக தன் வகுப்பு அறை உள்ளே நுழைந்தாள். ஸ்ருதியை பார்த்து புன்னகையோடு குட் மார்னிங் ஸ்ருதி என்று கூற குட் மார்னிங் அஸ்வினி என்று பதிலுக்கு அவளும் கூற தன் பேக்கில் இருந்த 2 நோட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். நோட் பண்ணிட்டேன் என்று கூறவும் சரி என்று தலை அசைத்து நேராக கடைசி இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்ட அஸ்வினி வகுப்பின் உள்ளே ஆசிரியர் நுழையவும் அவர் மீது கவனத்தை செலுத்தினாள். தவறுகள் என்பது ஒரு முறையேனும் நம் வாழ்வில் நடந்துவிடும் ஒன்று. அந்த தவறினை உடனடியாக சரி செய்து கொண்டால் நம் வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள முடியும். அதே போல்தான் அஸ்வினியும் அவள் வாழ்க்கையில் செய்த சிறு தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க முடிவு செய்தாள். அதன்படி காலையில் 5 மணி எழுந்து கொள்பவள் தன் வேலைகள் அனைத்தையும் முடித்து பள்ளிக்கு சரியான நேரத்தில் கிளம்பி வாகனத்திற்கு 5 நிமிடத்திற்கு முன்பே வந்து விடுவாள். அதுவே வெள்ளி செவ்வாய் என்றால் அதற்கு முற்றிலும் நேர்மாறாக 4:30 மணி அளவில் எழுந்து கொள்பவள் சிறிது நேரம் படித்து முடித்து அதன் பிறகு குளித்து முடித்து வந்து தன் வேலையில் கவனத்தை சரியாக செலுத்துவாள். கோவிலுக்கு செல்வது, திரும்பி வந்து தன் உணவை முடிப்பது என்று அனைத்துமே அவள் சிறிதும் ஒரு இடத்திலும் தன் கவனத்தை சிதறவிடாமல் அனைத்தையும் தன் கவனத்தை செலுத்தி தன் வேலையை சரியாக செய்தாள். செப்டம்பர் மாதம் பரீட்சை முடிந்து அதனுடைய பேப்பர் வாங்குவதற்காக அனைவரும் கிளம்பி கொண்டு இருந்தனர். திவ்யா தன் அறையில் இருந்து வெளியில் வந்த அவள் அதே நேரம் எதிர் அறையில் சுடிதாரை மாற்றிக்கொண்டு வேகமாக தன் தோளில் ஷாலை மாட்டிக்கொண்டு வெளியில் வந்த அவளை பார்த்து உதட்டை சுளித்து கீழே இறங்கினாள். மாடர்ன் உடையில் திவ்யாவும் சுடிதாரில் ட்ரெடிஷனல் உடையில் அஸ்வினியும் ஒன்றாக ஒரே நேரத்தில் கீழே இறங்கி வந்தனர். சாந்தி, சுப்பிரமணி, அஸ்வினி, திவ்யா என்று 4வரும் பள்ளியை நோக்கி கிளம்பி இருந்தனர். அந்த காரின் உள்ளே அமர்ந்து இருந்த 4வரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக சென்று கொண்டு இருந்தனர். தன் சுடிதாரின் நுனியை கசக்கி கொண்டு இருந்தாள் அஸ்வினி. அவளுக்கு பயமாக இருந்தது. எத்தனை மதிப்பெண்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக மதிப்பெண்கள் குறைந்தால் அதற்கு தனக்கு திட்டு விழும் என்று தெரிந்திருந்தது. ஆனாலும் அவளால் என்னதான் செய்துவிட முடியும்? அதனால் மிகவும் பதட்டத்தோடு இருந்தாள். சில நிமிட பயணத்தில் பள்ளி முன்பு வாகனம் நிற்க என் கூட வாங்க என்று திவ்யா இருவரையும் அழைத்து கொண்டு செல்ல அஸ்வினி அப்படியே நின்றாள். கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டு இருந்த அஸ்வினியை பார்த்த சாந்தி, என்ன ஆச்சு, என் கூட வாடா என்று அழைக்கவும் வாங்கிட்டு வாங்க அத்தை, நான் இங்க இருக்கேன் என்று கூறவும் அதை கேட்டதுமே ஏன் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வரவும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லி இருந்தா அதான் என்று அவள் சொல்லவும் சரி என்று தலை அசைத்த சாந்தி கணவனும் மனைவியும் நடக்க தொடங்கினர். அதே நேரம் சில நிமிடம் காத்திருப்புக்கு பிறகு திவ்யா பேப்பருடன் வந்து சேர்ந்தனர். திவ்யா நல்ல மதிப்பெண்கள் 75% நல்ல மதிப்பெண்கள் பெற்று இருக்க மெல்லிய புன்னகையோடு ஓகேமா, நீங்க பாத்துக்கோங்க, இன்னைக்கும் நாளைக்கும் ஹாலிடே தானே, நான் அப்படியே அத்தை கூட சேர்ந்து ஹரிணி வீட்டுக்கு போயிடுறேன் என்று கூறவும் அதை கேட்டதும் சரி என்று தலையசைத்தனர். அங்கு வந்து இருந்த ஹரிணி அவ எத்தனை மார்க்கு என்று மெல்லிய குரலில் திவ்யாவிடம் கேட்கவும் நமக்கு எதுக்கு அதெல்லாம், வா போகலாம் என்று திவ்யா அவளை அழைத்து கொண்டு சென்று விட இருவரும் அங்கு இருந்து நகர்ந்தனர். அவர்கள் அங்கு இருந்து சென்றதும் சாந்தி, சுப்பிரமணி இருவரும் அஸ்வினியை அழைத்து கொண்டு அவளது வகுப்பறை நுழைந்தனர். அங்கு அமர்ந்து இருந்த ஆசிரியர்கள் அவளது பேப்பரை கொடுக்கும் பொழுது என்ன மார்க் எடுத்திருக்காங்க, மார்க் ரொம்ப வர்ஸ்டா இருக்குது என்று திட்டவும் கண்கள் கலங்கிவிட்டது அவளுக்கு. தமிழில் 96 மதிப்பெண்களும் கணிதத்தில் 85 மதிப்பெண்களும் எடுத்து இருக்க அவள் ஆங்கிலத்தில் 35 மதிப்பெண்களும் அறிவியல் 30 சமூக அறிவியலில் 29 என்று மிகவும் மோசமான மதிப்பெண்களை எடுத்து வைத்து இருந்தாள். மதிப்பெண்களை கேட்ட அஸ்வினி இதற்காக வீட்டில் என்னையெல்லாம் பேச்சுகள் கிடைக்குமோ என்று மனம் மிகவும் பரிதவிப்போடு இருந்தது. அத்தியாயம் 48. மதிப்பெண்களை பார்த்த சுப்பிரமணி எதுவும் பேசாமல் வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்து கொண்டு அனைவரும் ஒன்றாக வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டின் உள்ளே நுழைந்த பொழுது அத்தனை கலக்கமாக இருந்தது அஸ்வினிக்கு. மாமா இந்த நொடி வரையிலும் எதுவும் பேசவில்லை. அத்தையும் தன்னை அழுத்தமாக பார்த்ததோடு சரி. இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாற்றத்தோடு அந்த வீட்டின் உள்ளே நுழையவும் அங்கு அவர்களின் வருகைக்காகவே காத்து கொண்டு இருந்த பாட்டி, என்னாச்சி, பேப்பர் வாங்கியாச்சா, பேப்பர் கொடு பார்க்கணும் என்று கேட்கவும் அதை கேட்டதுமே அவள் கைகள் நடுங்கியது. தன் சுடிதாரை இறுக்கமாக பிடித்த அவள் நின்று கொண்டு இருக்க உன்னதான் சுப்பிரமணி, பேப்பரை கொடு என்று கேட்கவும் தன் கையில் இருந்த பேப்பரை நீட்டினார். அதனை வாங்கி பார்த்த அவர், என்ன மார்க் இது, இதுக்குதான் 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து கட்டி இவளை படிக்க வச்சுட்டு இருக்கியா என்று கோபத்தோடு திட்டவும் அதை கேட்டதும் கண்கள் கலங்கி போனது அவளுக்கு. தலை குனிந்து அவள் நின்று கொண்டு இருக்க
அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ படிச்சது தமிழ் வழி கல்வி. நாம ஆங்கில வழி கல்வியில சேர்த்திருக்கோம். அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் அவகிட்ட விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அவளை திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க திட்டினால் எல்லாமே மாறிடுமா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் என்று தன் அம்மாவிடம் அழுத்தமாக கூறிய அவர் அஸ்வினியை பார்த்தார். அவள் தலை குனிந்து நின்று இருக்க, அஸ்வினி என்று சுப்பிரமணி அழைக்கவும் நிமிர்ந்து பார்த்த அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. அதனை பார்த்த அவருக்கு கஷ்டமாக இருந்தது. என் கூட வா என்று அவளை அழைக்கவும் தலை அசைத்து அவருக்கு பின்னால் நடக்கத் தொடங்கினாள். காரின் கதவை திறந்து உட்காரு என்று கூறவும் அவள் உள்ளே அமர்ந்து கொள்ள மற்றொரு பக்கம் வந்து காரின் உள்ளே அமர்ந்த அவர் வாகனத்தை இயக்கினார். அமைதியாக அமர்ந்து இருந்த அவள் கண்ணில் இருந்து விடாமல் கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. அவளிடம் எதுவும் பேசாமல் சில நிமிடம் பயணத்தில் இருந்த அந்த வாகனம் ஐஸ்கிரீம் ஷாப் முன்பு வாகனத்தை நிறுத்தியிருந்தார். என் கூட வா என்று அழைக்கவும் அவள் இறங்கி அவருடன் நடக்க தொடங்கினாள். சில நிமிடத்தில் அந்த ஐஸ்கிரீம் ஷாப் உள்ளே நுழைந்த அவர் உட்காரு என்று தன் எதிரில் இருந்த இருக்கையை கை காட்டவும் அவள் அமர்ந்து தன் மாமாவை பார்க்க, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற என்று கேட்டு மெனு கார்டை அவளிடம் நீட்டினார். எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா என்று அவள் மெல்லிய குரலில் கூறவும், அப்படியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, வாங்கி கொடுக்கிறது உன்னோட மாமா, என்ன வேணுமோ வாங்கிக்கோ என்று அவர் கூறவும் மெனு கார்டை காட்டவும், எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பெயரெல்லாம் தெரியாது என்று அவள் கூற, சரி என்று ஐஸ்கிரீம் மெனுவை வாங்கி, சரி அப்போ நான் ஆர்டர் பண்றேன் என்று கூறி மெனு கார்டை அவளிடம் இருந்து வாங்கி அங்கு இருந்தவரை அழைத்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் 2 என்று அவர் ஆர்டர் கொடுக்க சில நிமிடத்திற்குள் ஐஸ்கிரீம் அங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதனை வாங்கி எடுத்த வாயில் வைக்க, பிடிச்சிருக்கா என்று அவர் கேட்கவும், பிடித்து இருக்கிறது என்று சந்தோஷமாக தலையை அசைத்தாள். இதே ஐஸ்கிரீம் தான் கௌதமுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவர் கூறவும் 2வது ஸ்பூனை எடுத்து வாயில் வைத்த பொழுது நிமிர்ந்து தன் மாமாவை பார்த்தாள். ஒரு மெல்லிய புன்னகையோடு அவளை பார்த்த அவர், நம் வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே நடக்காது. நம்ம வாழ்க்கை ஒரு போக்குல போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கோம் என்று சுப்பிரமணி கூறவும் அவள் மீண்டும் ஐஸ்கிரீம் முன்பு பார்வையை செலுத்தவும் ஒரு மெல்லிய புன்னகையோடு, உனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதா என்று கேட்கவும் அவள் நிமிர்ந்து அவரை பார்த்து ஆம் என்று தலையசைத்தாள். என்ன கஷ்டம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் என்று அவர் கூறவும் அதை கேட்டதுமே நிமிர்ந்து பார்த்த அவள், இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று அவள் கூறவும், அப்படியா, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் ரொம்ப சுலபமான ஒன்று. தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்கவும் அதை கேட்டதுமே யோசித்து பார்த்த அவள், 247 எழுத்துக்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவள் கூறியபடியே சிந்தித்து, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்து அப்படின்னு மொத்தமா சேர்த்து 247 எழுத்துக்கள் இருக்குது தமிழ்ல மட்டும் என்று அவள் சொல்லவும், ஆனா ஆங்கிலத்துல எத்தனை எழுத்துகள் இருக்குன்னு தெரியுமா என்று அவர் கேட்க சில நொடி யோசித்த அவள் 26 என்று கூறவும், 247 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய தமிழ்ல உன்னால 96 மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்னா வெறும் 26 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை உன்னால கத்துக்க முடியாதா என்று சுப்பிரமணி கேட்க, ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று அவள் கூறவும், ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபமான ஒன்று, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா என்று அவர் கேட்கவும், என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். உனக்கு டியூஷன் ஏதாவது சேர்த்து விடணும்னா சொல்லு, நான் டியூஷன் சேர்த்து விடுறேன், இல்லை நீங்களே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்கன்னாலும் ஓகே என்று சுப்பிரமணி கூறவும், ஸ்கூல்ல சில நேரம் கிளாஸ்ல நடக்கிறத ஸ்ருதி எனக்கு சொல்லி கொடுப்பா என்று கூறவும், அப்படியா என்று கேட்டார். ஆமா, ஆனா நிறைய டைம் அவ கூட என்னால உட்கார்ந்து படிக்க முடியாது. அது என்னன்னா, அது வண்டி சீக்கிரமா கிளம்பிடும் இல்லையா, அதனால என்று அவள் கூறவும், அப்போ ஸ்ருதி உனக்கு ஹெல்ப் பண்றா படிக்கிறதுக்கு ரைட் என்று அவர் கேட்கவும், ஆம் என்று தலையசைத்தாள். சரி, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அவர் கூறவும் அவள் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு வீடு வந்து சேர்ந்தனர். 4 நாட்கள் விடுமுறை இருக்கும். வீட்டில் தங்கையுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அக்கா, நீ எக்ஸாம் எப்படி எழுதுன, சூப்பரா எழுதுனியா என்று யாழினி கேட்க ஆம் என்று தலையசைத்தாள். என்ன அக்கா, என்ன மதிப்பெண் என்று அவள் கேட்க, அக்கா நீ தானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்று யாழினி கேட்கவும்,
அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அஸ்வினி தடுமாற்றத்தோடு இருக்க, என்ன ஆச்சு அக்கா, சத்தமே காணோம் என்று கேட்கவும், ஆமா என்று அவள் தலை அசைக்கவும், அப்படி சொல்லு என்று சந்தோஷமாக யாழினி பேசிக்கொண்டு இருக்க, இங்கு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அக்கா, 4 நாள் லீவ் இருக்குல்ல, நீ ஊருக்கு வரலாம் இல்ல என்று கேட்கவும், என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். இல்லடா, அது படிக்க வேண்டியது இருக்குது என்று அவள் கூறவும், எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லு என்று கூறி அழைப்பை துண்டித்தாள் யாழினி. மேலும் 2 நாட்கள் கடந்த நிலையில் நாளை பள்ளி திறக்க வேண்டிய நாள் என்பதால் தன் பொருட்கள் அனைத்தையும் எடுத்து பத்திரமாக பேக்கின் உள்ளே எடுத்து வைத்துக் கொண்டு இருக்க, அந்த நேரம் அஸ்வினி என்று கீழே கேட்ட குரலில் அவள் கதவை திறந்து வெளியில் எட்டி பார்த்தாள். அங்கு ஹாலில் அமர்ந்து இருந்த சுப்பிரமணி கீழே வா என்று அழைக்கவும், கீழே சென்ற அவள் அவர் முன்பு சென்று நிற்கவும், இந்தா என்று அவர் ஒரு பாக்ஸை நீட்டவும் அதனை புரியாமல் பார்த்தாள் அவள். வாங்கி ஓபன் பண்ணி பாரு என்று சுப்பிரமணி கூறவும், அவள் சரி என்று தலையசைத்து அந்த பாக்ஸை மெதுவாக திறந்து அதன் உள்ளே புன்னகைத்து கொண்டு இருந்தது சிறிய பட்டன் கேமராவோடு இருந்த அந்த போன். அதனை பார்த்ததும், மாமா என்று அவள் அவரை பார்க்கவும், உனக்கு தான் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீ கால் பண்ணுவ இல்ல, இதுல உன்னோட அப்பா நம்பர், என்னோட நம்பர், உங்க அம்மா, அத்தை, இந்த வீட்டோட நம்பர், உங்க எல்லாரோடைய நம்பருமே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோன் உன்கிட்ட இருக்கட்டும், இதை நீ ஸ்கூலுக்கும் கொண்டு போகலாம். 14 வயசுல இருந்து ஃபோன் அலோடு தான், நீ பத்திரமா வச்சுக்கோ என்று கூறவும், ஆனா மாமா எனக்கு எதுக்கு, இது வேண்டாம் என்று அவள் கூறவும், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ ஸ்ருதி கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா என்று சுப்பிரமணி கூறவும், ஆனா மாமா அதுக்குன்னு என்று அவள் தடுமாற்றத்தோடு நின்று கொண்டு இருக்க, இப்ப எதுக்குடா ஃபோன், இவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று லட்சுமி பாட்டி கேட்கவும், அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க, பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு, அவ ஸ்கூல்ல தேவைப்படும்னு கொடுத்துட்டு இருக்கேம்மா என்று சுப்பிரமணி கூறவும், லூஸ் மாதிரி பேசாத, அவளுக்கு தேவைனா இங்கதான் லேண்ட்லைன் இருக்குது இல்ல, கால் பண்ணி பேசட்டும் என்று அவர் கூறவும், ஆமாம் மாமா, பாட்டி சொல்றது கரெக்டு தான், நான் ஆன்லைன்ல பேசிக்கிறேன் என்று அவள் கூறவும், இல்ல நீ வச்சுக்கோ அஸ்வினி என்று சுப்பிரமணி அழுத்தமாக கூறி தன் அம்மாவின் கையில் இருந்த போனை பிடுங்கி அவள் கையில் கொடுத்தார். அவள் தடுமாற்றத்தோடு அவரை பார்க்கவும், வச்சுக்கோன்னு சொன்னேன், உனக்கு ஏதாவது உதவினா என்ன கேளு, அப்புறம் நான் ஸ்கூல்ல விசாரிச்சு இருந்தேன், அது 4:30 மணிக்கு அப்புறமா 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ல நீ இனிமே வந்தா போதும், உன்னுடைய டவுட் எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கோ என்று சுப்பிரமணி கூறவும், மாமா என்று அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. அவர் கூறிய அனைத்தையும் கேட்டு சரி என்று தலையசைத்தாள். போனை தூக்கி கொண்டு அறை உள்ளே நுழைந்த அவள் தன்னிடம் இருந்த ஸ்ருதியின் எண்ணை தன் போனில் அழுத்தி காதில் வைக்க, ஸ்ருதி அழைப்பை ஏற்றாள். ஹலோ, யாரு என்று கேட்கவும், நான் தான் அஸ்வினி என்று கூறவும், அஸ்வினி யார் நம்பர் இது என்று ஸ்ருதி கேட்கவும், இது என்னுடைய நம்பர், மாமா எனக்காக ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க என்று சந்தோஷமாக சொல்ல, சூப்பர்ப்பா, சரி ஃபோன் எடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வா, அங்க வச்சு நம்ம 2 பேர் பேசலாம் என்று கூறவும், சந்தோஷமாக சரி என்று தலை அசைத்து, அதேபோல் அப்பா, அம்மா, தங்கை என்று அனைவரிடமும் போனில் பேச, அனைவரிடமும் இது தன்னுடைய போன், எப்பொழுதுமே தன்னிடம்தான் இருக்கும் என்றும் கூறிவிட்டாள். அனைவரும் சந்தோஷமாக தன் மகளுடன் பேசும் நேரத்திற்காக காத்து கொண்டு இருந்தனர். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.